வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சுமா நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்கன்னு. வீட்டுக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க, இது ஒரு பெரிய விஷயமா, எல்லோரும் தானே வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் இதுலேயும் சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்ப்பா. ஏன்னா பொருள் கொடுக்கும்போது, அதாவது நம்ம பொருள் எடுக்கும்போது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே நம்ம சரியாக வாங்கியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். சில பொருள்கள் விட்டு போகுது, நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டத்தில் நேரமாகுதுன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கு பொருள் விட்டு போச்சு. அதை நான் சொல்கிறேன். இப்போ இது சரவணா ஸ்டோரில் நான் வாங்கினது. இந்த பயிர் குழம்பெல்லாம் நிறையா வைப்போம். அதனால் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, மூக்கலை, அப்புறம் பீன்ஸ் பயிறு, அப்புறம் டபுள் பீன்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வேணும். அதனால் அந்த பொருளெல்லாம் நான் வாங்கினேன். நாராயணன் என்ன பண்ணிட்டேன்னா, வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் கூட வர்றதுனால நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிருவேன். நீயே வாங்க அப்படின்ட்டான். எழுதி வச்சுருந்த லிஸ்ட்டை வீட்டில் விட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி வாங்குறது கரெக்டாக? எப்படித்தான் நம்ம வாங்கினாலும் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டோம்னா, இதை வாங்காமல் விட்டோமேன்னு தோணும். அதனால் என்ன பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் சில பொருள் வாங்காமல் விட்டுட்டப்பா. திருப்பி நாராயணன் என்ன பண்ணால், ஒரு 2-3 பொருளுக்காகலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது. போய் வர்றதுக்கு பெட்ரோல் செலவே வந்துடும். அதனால் இங்கனக்குள்ளேயே வாங்கினேன். இன்னும் எப்படா அந்த பக்கம் போகிறது வேலை இருக்கும்னு பார்த்தா, ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கும்போது கரெக்டாக அந்த கடை வந்துச்சு. அதுவும் சரவணா ஐடியல்னு சொல்லுவாங்க. இந்த புடவை சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான். அந்த குஞ்சம் கட்டணும், குஞ்சம் கட்டினதுக்கப்புறம் கட்டலாம்னு அப்படியே வச்சுருக்கேன். குழம்புல உப்பு கம்மியாகிட்டா நம்ம உப்பு எப்போ வேணால் போட்டுக்கலாம். அதிகமாகிட்டா ஒரு வேளை தண்ணியை ஊற்றுவோம். அதுக்கு சாம்பாரோ இல்லை காரக்குழம்போ கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். புளிப்பு கம்மியாகிட்டா என்ன பண்ணுவோம், புளியை கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி அதை வடிகட்டி அதுக்கப்புறம் பச்சை வாசனை போக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சாம்பார்லேயோ குழம்புலையோ ஊற்றணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒருத்தவங்க சொன்னது தான், இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு அப்படியே தானே குடிக்கிறோம், வேக வச்சா குடிக்கிறோம். இந்த டீ வடிகட்டுற ஜல்லடை இருக்குல்ல, அதில் பிழிஞ்சு விட்டோம்னா ஒரு கணக்கு இருக்கும்ல, இவ்வளோ பிழிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தண்ணி கிண்ணி எது கலக்க தேவையில்லை. அந்த விதையெல்லாம் ஜல்லடையில் நின்றுக்கிறோம், சாறு மட்டும் குழம்புல போகும். நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டு குடித்து பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது காரக்குழம்புக்கும் நான் இப்படி தான் செய்கிறேன், சாம்பாருக்கும் இப்படி தான் செய்கிறேன். ஏன்னா புளியை கரைச்சி அதை கொதிக்க வச்சு இன்னும் நேரமாயிரும். டக்குன்னு விருந்தாளுங்க வந்திருப்பாங்க, இல்லை நம்ம எதனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்பிகிட்ருப்போம். நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது பெண்களுக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலைகள் இருக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குல்ல. அந்த மாதிரி நேரத்துலலாம் இது ஈஸி தான். உண்மையிலேயே நான் இப்படி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் தான் சொன்னேன் இல்லையா, சரவணா ஐடியல்னு ஒரு கடை இருக்குது வலசரவாகத்தில். அங்கே போகலான்ட்டு போனேன். அங்கேயும் பொருளெல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே போன உடனே போகும்போதே அந்த கொண்டையில், என்னுடைய கொண்டையில் ஒரு டிசைன் மாதிரி இருக்குது, அது விழுந்துருச்சு. என்னம்மா இப்படி இருக்குன்னு கேட்டுச்சு ஒரு பொண்ணு. என்னடா கரெக்டாக கொண்டை வாங்குறதுக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு, கொண்டை வாங்கணும்னா கொண்டிசி வேறு வாங்கணும். அதையும் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் சர்ப்பு பாக்கெட்டு, லிக்விடு வாங்கி வச்சுருந்தது காலியாகிருச்சு. 5 லிட்ரு வாங்கி வச்சுருந்தேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இருக்கும்போதே நம்ம வாங்கி வச்சா தானே. இது பாத்திரம் தேய்க்கிறது தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ அது ஒரு இதுவாக திருப்தியாக தெரியல. அப்புறம் இது எடுத்து, இது மாதிரி நான் வாங்கினதே கிடையாது. இருந்தாலும் அது நல்லா இருக்கும்மா, நீங்கள் வாங்கி பாருங்கள். நாங்கள் இது கையில் கோர்த்துக்கிட்டு தேய்க்கிறது நாங்கள், எனக்கு அது என்னமோ ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இதவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். தேய்ச்சி பார்ப்போம் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் தேங்காய் நாரை வச்சு தாப்பா தேய்ச்சோம். இப்போ எங்கே தேங்காவே ரொம்ப வாங்குறது கிடையாது. முந்தையெல்லாம் தேங்காய் நாரை அப்படியே அந்த கல்லில் வச்சு தட்டிட்டு, அந்த ஒரு மாதிரி தோள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போனதுக்கப்புறம் அதை வச்சு தான் மண் பாத்திரம், சட்டி, கறி பிடிச்சது எல்லாத்தையும் துலக்கணும். அது அந்த காலம், இது இந்த காலம். வடிவேல் சார் சொன்ன மாதிரி, அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் உங்கள் கடையை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே பொருளெல்லாம் காட்டுறேன்ல, என்னையும் வீடியோ எடுப்பானே, இந்த எடுக்கிறேம்மா அப்படின்ட்டு எடுத்துச்சு. நாராயணன் வெளியில் போய் போனுங்கன்னு பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு பார்த்தா,
இவன் போய் அவனுக்கு தேவையானது எதையோ கொண்டு வந்து ஒன்றொன்னா வச்சிட்ருக்கான் டேபிளில். என்னப்பா அப்படின்னா, உங்கள் பையன் தேமா வச்சுட்டு போனார் அப்படின்ச்சு. சரி நம்ம கடைக்கு போய் பழக்கம் நல்லாவே தெரியும், இது உங்கள் பொருள் தானே. அவங்க பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க. குடம் ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஏன்னா மழை காலம்ல. 10 ரூபா விம்பரை ஏன்டா வாங்கினேன்னு. கிண்ணத்தில் சின்னது வச்சாதான் கரெக்டாக இருக்குது. சரி இருக்கட்டும், கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த 2 பொருளை காணாமேன்னு நான் பட்ட பாடு. உண்மையிலேப்பா கடையிலேயே செக் பண்ணணும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறணும். 2-3 வாட்டி இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு நான் பயந்துட்டேன். ஏன்னா அந்த பொருள் விலை அதிகம், அதாவது 115 ரூபா. 2 பொருள் 230. எங்கடா விட்டுட்டு வந்துட்டுமேடா அப்படின்னு கொண்டு வந்த மாதிரி ஞாபகமும் இருக்குது. வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் அப்படி டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு தேடி பார்த்தா காணாமப்பா. இது உடம்பு தேய்க்கிற குச்சி. ஆல்ரெடி சிவக்கண்ணை 230 ரூபா ஒரு ப்ரெஷ் அப்படின்னு 2 வாங்கி கொடுத்துருக்கான். அது வேண்டாம்னு சிவக்கண்ணை இதை வாங்கிட்டான். சரி நாராயணன் இதை வாங்கிட்டான். இப்போ இது வந்து சின்ன சீப்பு, நாராயணன் பாக்கெட்டில் வச்சு சீவுறதுக்காக அந்த சீப்பை வாங்கினேன். பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த 2 பொருளை காணாமன்னு தேடுறப்பா. அப்பா அவர் வாட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் கூட என்னடா பொருளை தேடுறாங்கன்னு அவரும் கவனிக்கலை. இந்த சீப்பு அப்புறம் அவன் எனக்கு தெரியாமல் வாங்குறது இதெல்லாம் கடல மிட்டாய், அப்புறம் இந்த ஜெல்லி இதெல்லாம். ஆனால் அந்த பொருளை கொண்டு வந்து எங்கே வச்சோம், இடையில விட்டுட்டோமா, ஒன்றுமே புரியலை. இந்த 2 இந்த ஒட்டரை அடிக்கிற மாதிரி வாங்கியிருக்கேல்ல, அது ஒன்று சாமிக்கு பூஜை ரூமுக்கு, ஒன்று நம்ம ஜன்னலுக்கு அடிக்கிறதுக்கு. ஆனால் அதாவது வாங்கின பொருள் பெருசு, அதை மறந்தாச்சு. பில்லை பார்த்துட்டு இந்த 230 ரூபா பொருள் எங்கே போச்சு, இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு அதுக்கும் எனக்கு தெரியல. ஒன்றொன்னா எடுத்து பார்த்தாச்சு, விலையவும் பார்க்குறேன். இதில் 65 75 இப்படித்தான் இருக்குது. எங்கடா காணாமடா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நானும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்குறோம். இல்லையாம்மா அது என்ன பொருள்னு தெரியலையே, மறந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிக்கிறோம். மனசு கஷ்டமாக போச்சு. அடாடா 230 ரூபா பொருளை நம்ம என்ன பண்ணணும், கீழே விட்டோமா இல்லை கடையிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமா. கடை தெரிஞ்ச கடை தான், போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் போய் வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா கவனம் வந்துருச்சு. தொடப்பந்தான் வாங்கணும், 1 வாங்கக்கூடாது 2 வாங்கணும்பாங்க, தொடப்பம் முறமெல்லாம். சரின்னு 2 வாங்கிட்டேன். அதாத்தான் இருக்கும் அப்படின்னா கொண்டு வந்த ஞாபகம் இருக்குது, கடையிலேருந்து எடுத்த ஞாபகம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்த ஞாபகம் இல்லை. ஏன்னா பொருளை காணாமே. அப்போது எங்கிட்ட விழுந்துருச்சு போல் வண்டியில் வரும்போது அப்படின்னு நினச்சி முடிவே பண்ணிட்டேன். ஆனால் ஒருவேளை கடையில் விட்டுட்டு வந்திருப்போமோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் சரி பார்ப்போம்டா, நாளைக்கு போய் பார்ப்போம், ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா இதில் நம்பர் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு குழப்பமாக போச்சு. 230 ரூபாயில் அதுவும் தொடப்பம் வேறு வேணும். எடுத்துகிட்டு வர்றோம்னு கடை வெளியில் வச்சுட்டு யாராவது எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நம்ம கடையில் கேட்க முடியாது. ஆனால் கேமரா இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மனசு திருப்திப்படுத்திட்டு சரி நாளைக்கு போய் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்ரூமில் போய் பார்க்குறேன். ஒரு தொடப்பத்தை கீழே வச்சுருக்காரு டேபிள் கடியில், இன்னொரு தொடப்பத்தை பெருக்கிட்டு நான் வைக்கிற இடத்துல அப்பா வச்சுருக்காரு. இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோமே, இடையிலனா விட்டுட்டோமோ செஞ்சிட்டோமோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னா நான் டிவி ஞாபகத்தில் இருந்தேன்னாரு. சரி எப்படியோ பொருள் கிடச்சிருச்சுல அப்படின்ட்டு நான் மிச்ச வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தொடப்பம் தான் பாது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.